ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் ப்ராக்டிக்கலான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து ஹேரில் இருந்து கீழே வந்து உங்களோட அவுட்ஃபிட் வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டேயில் என்ஜாய் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஹாய், என்னோட பேர் நிவேதிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலில் நான் மேக்கப், ஸ்கின் கேர் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேக் நம்பர் 1, ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக சில ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து யோசனைக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்பவே அழகான பன் ஹேர் ஸ்டைலை வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு லென்த்தும் இல்லை, உங்களுக்கு போடவும் தெரியாது. அப்படின்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமேசானில் ஃபேக் பன்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கும் போது ஈஸியாக இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி இந்த பண்ண உங்களோட தலையில போடுறது மூலமா உங்களோட லுக்கை இங்க இருந்து இங்க எலிவேட் பண்ணலாம். இதோட ஆட் ஆன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். சாரி லுக் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணும்போது தீபாவளி டைம்ல ஃப்ளவர்ஸ் வந்து அழகா நிறைய யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அவுட்புட். பட் ஆனா எனக்கே பர்சனலா வந்து ஃப்ளவரோட ஸ்மெல்னால அலர்ஜி, ரொம்ப வந்து தலைவலிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். இதுவுமே ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்க கொண்டு போட்டதுக்கு அப்புறமேட்டு மேல வந்து இதை அப்படியே போடலாம். இந்த ஃபேக் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல நிறைய டிசைன்ல அமேசான்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்க. ஹேக் நம்பர் 2, லாங் லாஸ்டிங்கா உங்களோட ஃபேஸ் மேக்கப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் லாங் ஸ்டே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணாதான் முடியும் அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க சிம்பிளா ஒரு ப்ராடக்டை ஒரு 3 டைம் யூஸ் பண்றது மூலியமா உங்களோட லாங் லாஸ்டிங் பேஸ் வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே. செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்க ஒரு நல்ல செட்டிங் ஸ்ப்ரேல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேஸை வந்து நீங்க ஃப்ளாலெஸ்ஸா லாங் லாஸ்டிங்கா ஆக்க முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரைமர் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? பிரைமர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு டைம் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க. அப்புறம் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டோர், க்ரீம் பிளஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு டைம் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க. செட் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு மேக்கப்பை ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு செட்டிங் ஸ்ப்ரேயை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பியூட்டி பிளெண்டர்ல ஸ்ப்ரே பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா டேப் பண்ணுங்க. உங்க பேஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து ஸ்மஜ் ஆகாது. பர்சனலா இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஹேக். அஃபோர்டபிள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது செட்டிங் ஸ்ப்ரே வந்து இந்த டெக்னிக்ல யூஸ் பண்றது மூலமா உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப நல்லாவே லாங் வியரா பண்ணலாம். நம்பர் 3, காஜல் உங்களுக்கு ரொம்ப ஸ்மஜ் ஆகுதா? எந்த காஜல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இல்லையா? நீங்கள் இனிமேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்துக்கோங்க. ஒரு தின்னான ப்ரஷ்ஷும் எடுத்துக்கோங்க. பிளாக் ஐ ஷேடோவை காஜல் மேலே செட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கு எப்படி காம்பேக்ட் பவுடர் மேலே யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி க்ரீம் காஜலை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே பவுடர் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறது மூலிமா அது இன்னும் லாங் லாஸ்டிங்காக ஸ்மஜ் ப்ரூஃபாக இருக்கும். ஹேக் நம்பர் 4, லிப்ஸுக்கு உங்களோட லிப்ஸ்டிக் வந்து க்ரீமியா ரொம்பவே வந்து டியூவியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை இன்ஸ்டன்டா மேட்டாவும் மாத்தலாம். அண்ட் ஆல்சோ இதே ஹேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்டிங்காவும் மாத்தலாம். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ லிப்ஸ்டிக் வந்து நீங்க போட்டதுக்கு அப்புறமேட்டு டிஷ்யூ பேப்பரை ஒரு தின் லேயர் லிப்ஸுக்கு மேல வச்சதுக்கு அப்புறமேட்டு லூஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு நல்லா நீங்க வந்து ப்ரஷ் வச்சு டேப் பண்றது மூலமா உங்களோட லிப்ஸ்டிக்கை செட் பண்ணலாம். இதோட ஆட் ஆன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து லிப்ஸ்டிக்கை வந்து ரீஅப்ளை பண்றதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வந்து லிப்ஸ்ல கலர் இருக்கணும் ஆனா ரீஅப்ளிகேஷன்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா லிப் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க லிப்ஸ்டிக் வந்து என்ன கலர் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி பேஸ் இருக்கிற மாதிரி லிப் டென்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. லிப் டென்ஸை ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு டிஷ்யூல லைட்டா நீங்க வந்து இது பண்ணலாம். என்ன அப்படின்னா எக்ஸஸை வந்து ரிமூவ் பண்றது, டிண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி. அதுக்கு மேல நீங்க லிப்ஸ்டிக் போடுறது மூலமா லிப்ஸ்டிக் வந்து சூப்பராகவே இருக்கும். அடுத்த ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் லிப்ஸே தான். லிப்ஸ் வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக் நார்மலா போரிங்கா இருக்கு. நார்மல் டைம்ல தான் இந்த மாதிரி மேட்டு க்ரீமி யூஸ் பண்றோம். ஃபெஸ்டிவல் டைம்ல நல்ல பலன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளிட்டர் லிப் கிளாஸ் வாங்கிக்கோங்க. அது வந்து இன்ஸ்டன்டா உங்களோட லிப்ஸ்டிக் வந்து இங்க இருந்து இப்படி மாத்தும். நெக்ஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மேனேஜ் பண்றது வந்து நிறைய டைம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஹெவியா நம்ம வந்து டாப் எல்லாம் வியர் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நெக் வந்து கொஞ்சம் நம்மளோட பாடியில இருந்து முன்னாடி போறது, அப்படி இல்லைன்னா நெக் வந்து கீழே இறங்குறதுன்ற ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப கான்ஷியஸா இழுத்து விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ப்ராடக்ட் தான் பாடி டேப். இந்த டேப் வந்து ஒரு செலஃபன் டேப் மாதிரி தான். பாடி டேப்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு சைட் ஆஃப் த டேப் எடுத்துட்டு உங்களோட ட்ரெஸ் அப்படி இல்லைன்னா பாடியில ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட் ஆஃப் த டேப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க இன்னொரு சைடு செக்யூர் பண்ணி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்றது
பண்றது மூலியமா இது நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கும். இந்த பாடி டேப் வந்து மல்டி பர்பஸ் யூஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்கள் ஜுவல்லரி வந்து எங்கேயாவது ஆடுது, அது வந்து நல்லா ஒரு இடத்துல வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த டேப் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மெயினாக வந்து ஒரு ஈஸியான ஜுவல் ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெத்தி சுட்டி வந்து இங்கே நிற்காம இப்படின்னு ஆடிட்டு இருக்கோங்களா, இந்த பாடி டேப்பை நீங்கள் கட் பண்ணி கொஞ்சமாக இங்கே பேஸ்ட் பண்ணி நெத்தி சுட்டி வைக்கிறது மூலமா அது அந்த பிளேஸ்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பல்லு ப்ளீட்ஸ்லாம் எடுக்கும் போது இங்கே வந்து பின் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல இருக்க ப்ளீட் வந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இது கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்லையுமே கூட பாடி டேப் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே வெர்சடைலான ப்ராடக்ட். நீங்கள் நிறையா விஷயத்துக்கு உங்களோட ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹேக், உங்களோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வந்து சிம்பிள் மாதிரி இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ்ஸோட கொடுக்குற ஷால் சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ட்ரெஸ் கலர்லேயே கிராண்டாக இருக்கிற மாதிரி ஷால் வந்து அமேசான் அந்த மாதிரி எதுலையாவது வாங்கிக்கோங்க. ஸோ கிராண்டாக இருக்க ஷாலை உங்கள் ட்ரெஸ்ஸோட நம்ம நார்மலாக குர்த்தி பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நார்மலாக அந்த ட்ரெஸ்ஸோட கொடுத்த சிம்பிளான ஷால் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வச்சிருக்கிற மாதிரி அந்த ராயல் பிரின்சஸ் எல்லாம் வந்து இப்படி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா சூப்பராகவே எலிவேட் ஆகும் லுக்கு. நெக்ஸ்ட் ஹேக் வந்து மெயினாக ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு தான். ஆயில் வந்து ஃபேஸில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஃபேஸ் ரொம்ப ஷைனியாக இருக்குது. மேட் ஆக்குறதுக்கு வந்து காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது திட்டாக செட் ஆகுது, ஆயிலினஸ் இருக்குது அப்படின்ற போது காம்பாக்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோலர் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது எங்கன்னு தெரியல, பட் ஆனால் நான் இங்கே பிக்சர் காட்டுறேன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ரோல் பண்ணுறது மூலிமா ஆயிலை வந்து புல் பண்ணிடுவீங்க. நல்லாவே மேட்டிஃபைங் எஃபெக்ட் கொடுக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஆயில் வந்து பிளாட்டிங் பேப்பர்ஸ் நினைக்கிறேன் அதோட பேர். அந்த பேப்பரை வச்சு நீங்கள் எடுக்கிறது மூலிமா அந்த பேப்பரும் கூட ஆயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மேட்டிஃபை ஆகும். அதுக்கு மேலே கூட நீங்கள் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களோட அவுட்ஃபிட்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நெத்தி சுட்டி ஆட் பண்ணணுன்ற ஆசை இருக்கு, ஆனால் வந்து நம்ம இதுக்கு வாங்கி வைக்கலையே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு டாலர் அண்ட் செயின் எடுத்துக்கோங்க. செயின் வந்து இங்கே மேலே இருக்கிற மாதிரி, டாலர் வந்து கீழே தெரியுற மாதிரியும், ஹேரை இப்படி பார்ட்டிஷன் பண்ணி உள்ளே வந்து அந்த நெத்தி சுட்டி வச்சதுக்கு அப்புறமேட்டு விட்டீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி உங்களை பார்க்குறீங்க, ஏதாவது டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த நோஸ் பென் டெம்பரவரி இப்படி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே உங்ககிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு அண்டர்ரேட்டடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பொட்டோட ஷேப்பு அண்ட் கலர் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் பிந்தி சூஸ் பண்ணிட்டாலுமே கூட ஷேப் தப்பாக சூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஹோல் லுக் வந்து என்னடா ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பிந்தியோட ஷேப்பை மாற்றி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மெயினான பாயிண்ட், இது ஹேக்கு கிடையாது, ஒரு டிப்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் இப்போல்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் அழகாக கிடைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் ஆட் ஆகுது. சொல்ல போனால் ஃபோட்டோ நல்லா வந்தால் தான் அது டேவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்மலாம் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ற போது நீங்கள் முதல்லையே போஸஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த டைமில் போய் என்ன போஸ் கொடுக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் பிரச்சனை ஆகாமல் முதல்லையே ஒரு போஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா பெஸ்ட்டான ஃபோட்டோவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டேவே சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இந்த ஹேக்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஹேக்ஸ் இருக்குனாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி டு ஆல். எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.